அப்ப நல்ல குணங்கள்ல புண்ணியங்கள் இருக்குது. இது மனசாட்சி அறிவு தீர்ப்பு. அதுல நல்ல மனிதன் கண்ணியமும் இருக்கு. புண்ணியங்களும் கண்ணியங்களும் வேணும்னு சொன்னா குடும்பத்தார்ட்ட ஒருத்தர் பொறுத்து வச்சு மன்னிச்சு போறோம். இனிமேல் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு நம்ம மன்னிக்கிறதை விட ஏற்கனவே பல பேர் கோபத்தில் இருக்குல்ல, இருக்குமா இல்லையா? யாருமே கோபம் இல்லையோ? எந்த பயமும் இருப்ப இல்லையா? எல்லாம் எல்லாரும் சமமா இருக்குமா? இருக்கு. இப்போ நான் அதை மன்னிச்சு பழகிறேன், என் மனசு விசாலம் அடையும், சமாதானம் அடையும், இறைவன் தேர்ந்தெடுத்துருவான். ஏன்னா அவன் மன்னிச்சு வாழ வச்சுட்டு இருக்கான். நம்ம பண்றக்கூடிய அநியாயங்களுக்கு நம்மளை உடனுக்குடன் இறைவன் பிடிச்சாச்சுன்னா நம்ம பூமியில ஒருத்தர் மிஞ்ச மாட்டோம். ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் குற்றவாளிகள் தான். இதுல ஒருத்தரோட பரிசோதனை கிடையாது. அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா அவங்க தன்னோட தான் பேசுறான் அர்த்தம். எவ்வளவு பெரிய மகானா தான் சரி, இறைவன் மகானா வாழ சொல்ல, மனிதனை வாழ சொல்றான். மனிதன்றது உயர்வான நிலை. அப்ப மனிதன் அடையணும்னு சொன்னா குணங்கள் நமக்கு முக்கியம். அந்த குணங்கள்ல இப்ப நான் செலவு பண்ணணும், குணத்தை செலவு பண்ணணும். நான் யார் மேலாம் கோபத்தை இருக்கணும், பயமோடு இருக்கணும், வெறுப்போட்டு இருக்கணும், அவங்களாம் மன்னிக்க நிறைவனே மன்னிக்க மனசை கொடுன்னு கேட்கணும். மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிவிட. இது நம்ம பாவத்துக்கு பரிகாரம் அமைஞ்சு போயிடும். இவ்வளவு காலம் பண்ண முடியாத பாவங்கள்லாம் அதுக்கு பரிகாரம் அமைஞ்சு போயிடும். அப்படி பிரார்த்தனை அமைக்கிறதுக்கு நமக்கு மனசு வருதா? இப்போ நான் என் பாவத்துக்கு தான் மன்னிப்பு கேட்கிறேன், அவங்க பார்த்து மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லுவோம். நீங்க சொல்ற சரி அப்படி வார்த்தை என்ன மனசுல என்ன மனசு கேட்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட வார்த்தை நிறைய பேசிட்டோம். அந்த பாவத்தை பழி தீர்க்க நேரம், பழி வாங்கக்கூடிய நேரம் கிடையாது. என் மேல பாவப்பொழி இருக்குது, அது தீர்க்க நேரமா இருப்பேன் காரணமா நான் பொறுத்து சரிச்சு மன்னிக்கிறதுக்கு இறைவன் திரும்புறேன். என்னால முடியும் இறைவன் திரும்புறேன், சமாதானத்தை விரும்புறேன்.